ரொம்ப சிம்பிளா மணக்க மணக்க சுவையான ரசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். ரசம் செய்யறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையிலே ரசம் செய்யறது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எல்லா சமயங்களிலுமே நம்ம செய்யற ரசம் நல்ல மணக்க மணக்க சுவையா இருக்குமா கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நாள் ரசம் நல்லா இருக்கும், ஒரு நாள் ரசம் சொதப்பிடும். அந்த மாதிரி சொதப்பல்கள் இல்லாம நான் சொல்ற அளவுகளோட உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க வீட்லயும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ரசம் கிடைக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜார்ல 1 டீஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் சீரகம். மிளகு 1 டீஸ்பூன்னா சீரகம் 1.5 டீஸ்பூன் சேர்க்கணும். கூடவே ஒரு 8 9 போல வெந்தயம் சேர்த்துக்குங்க. இது அந்த ரசத்துக்கு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும். அடுத்ததா ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பா ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கங்க. ரொம்ப நைஸான பவுடரை எப்பவுமே ரசத்துக்கு அரைக்கக்கூடாது. நீங்க உரல்ல வச்சு தட்டினாலும் சரி, இல்லை மிக்சியில் அரைச்சாலும் சரி, இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பான பவுடரா இருக்கணும். அடுத்ததா இப்போ இதில் ஒரு 7 8 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்ததா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, அதாவது ரொம்ப குட்டியா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த புளியை மட்டும் நம்ம நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கசடு இருக்குல்ல, அதை எடுத்துடணும். அதுக்கு அடுத்துதான் நல்ல பெரிய பழுத்த தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி கழுவுனதுக்கு அப்புறமா 2ஆ வெட்டிட்டு நடுவில் அந்த ஒரு சின்ன கட்டை மாதிரி இருக்கும், அதை நம்ம எடுக்கணும். அப்போதான் தக்காளி பழம் நல்லா நம்ம அழுத்தி பிசையும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக மசிஞ்சு வரும். சில சமயங்களில் நம்ம முழுசா போட்டு பிசைவோம், அது நடுவில் அது மட்டும் கட்டித்தன்மையா இருக்கும், ரசம் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி கிடைக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரசம் வைக்கும்போது. பட் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி தான் கிடைக்குது, நாட்டு தக்காளின்ற பேர்ல இந்த மாதிரி தான் கிடைக்குது. அதுவும் உள்ள இந்த மாதிரி ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும். அதனால ரசத்துல உள்ள இருக்கிறத எடுத்துட்டு சின்னதா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ இந்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், ரெண்டுத்தையுமே கையால நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தக்காளி பழத்தை நல்லா கையை விட்டு மசிச்சுக்கணும். தக்காளி பழத்தை எந்த அளவுக்கு கரைக்கிறீங்களோ ரசம் நல்ல டேஸ்டா இருக்கும். அதுவும் முக்கியமா அந்த கொத்தமல்லி தழையோட சேர்ந்து கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நான் இன்னைக்கு ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு ரசம் செய்ய போறேன். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கூட இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்க போறேன். இது இப்போ ரெடியா இருக்கு. அடுத்துதான் இதை நம்ம தாளிக்க வேண்டியதான். அதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். சில பேருக்கு காரம் கொஞ்சம் கூடுதலா வேணும்னா வரமிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்ப ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு நம்ம அந்த மிளகு சீரகம்லாம் அரைச்சு வச்சதால அதை சேர்த்துக்கணும். கூடவே ஒரு பச்சை மிளகாவை 4 கீறிட்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் வதக்கி விட்டுங்க, ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது. அது எண்ணெயில பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல கருகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரசத்தோட டேஸ்டே இந்த இடத்துல கண்டிப்பா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் சும்மா லைட்டா அப்படி ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த புளி தண்ணி, அதை உடனே சேர்த்துக்கணும். அந்த பாத்திரத்திலே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா பெருங்காய பொடி இந்த இடத்துல சேர்த்துக்குங்க. எப்பவுமே பெருங்காய பொடியை ரசத்துக்கு நிறைய சேர்த்துறாதீங்க, அதனாலதான் லைட்டா கசக்கிற மாதிரி இருக்கும் ரசம். கொஞ்சமா சேர்த்துட்டு லைட்டா ஒரு முறை அப்படி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கலக்கவே கூடாது, அப்படியே விட்டணும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சிருங்க. எப்பவுமே ரசம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் நம்ம ஃபாஸ்டா வச்சு பண்ணவே கூடாது. அது எந்த வகையான ரசமா இருக்கட்டும், ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சு நிதானமா அந்த தண்ணி அப்படியே சூடேறி உள்ள நம்ம சேர்த்துருக்க அந்த தக்காளி எல்லாமே அப்படியே நிதானமா வெந்து வரணும். அப்படியே அங்கங்க அப்படியே லைட்டா பொங்கி வர ஆரம்பிக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் அந்த கொதி வர ஆரம்பிக்கும். அந்த கொதி வரும்போதே கொஞ்சமா தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ்க்கு குறைவாகவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்ப நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசா கட் பண்ணிட்டு அப்படி தூவி விட்டீங்கன்னா மணக்க மணக்க சுவையான ரசம் ரெடிங்க.
இந்த ரசம் அப்படியே செய்யும்பொழுது அந்த பொங்கி வருது இல்லை, அப்பவே உங்க வீடு முழுவதுமே அவ்வளோ ஒரு வாசனை வரும். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ரசம் இது. நான் சொல்ற அளவுகளோட அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.